ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இந்த விஷயங்கள் நடந்தே தீரும். கரெக்டாக ஆகஸ்ட் 28ஆம் தேதி கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடந்தே தீரும். காரணம் என்னன்னா, ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஆபத்தான சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது. இந்த கிரகணம் சாதாரண கிரகணம் கிடையாது, ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி உங்களுக்கான நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகுது. இந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். அந்த நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது தான் உங்களுடைய ஒரு டாஸ்காக இப்போ இருக்கணும். ஆக்சுவலி வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது. சில நேரம் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், சில நேரம் ஆபத்து தர மாதிரி இருக்கும். ஸோ அதிர்ஷ்டமோ ஆபத்தோ நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் தான் எல்லாமே தீர்மானம் செய்யும். கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைந்தால் சாதகமான பலனும், அதே கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் நமக்கான நேரம் நல்ல நேரமாக இருக்கும். அதுபோல் கிரகணத்தின் போது சாதாரண நேரம் இருக்காது. கிரகணத்தின் போது நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சமாக இருக்கும். அந்த உச்ச நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், சிலருக்கு ஆபத்தை கொடுக்கும். அது அவங்கவுங்க ராசிக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். அதனால் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயன் பெறும்போது கண்டிப்பாக ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கொள்ளலாம். அதே போல் இந்த சந்திர கிரகணம் சாதாரண ஒரு சந்திர கிரகணம் கிடையாது. ஸோ ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல எச்சரிக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தின் போது குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறது எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு கிரகணத்தின் போது கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் மாதம் இறுதி நேரத்தில் தான் இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமும் நடைபெறுகிறது. இந்த கிரகணத்தின் போது சூட்சமமாக கன்னி ராசியில் பிறந்த நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த ஜோதிட வீடியோவை கன்னி ராசிக்காரங்க முழுமையாக பாருங்கள். ஆக்சுவலி அனைத்து கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசியாக கிரகணம் நடைபெறும்போது பல்வேறு கிரக மாற்றங்கள் நடைபெறுது. இதனுடைய தாக்கம் கன்னி ராசிக்கு ஏற்பட்டு அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறித்து இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் அற்புதமாக இருக்க போகுது. மெயினாக சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். வக்ரம் பெற்ற சனி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதனால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பார்த்த நிறைய பலன்களை அள்ளி தரப்போகிறார். அதோடு கலத்திரக்காரகனும் உங்களுக்கு நிறைய சாதகமாக இருக்கிறதுனால இந்த கிரகணத்தின் போது மனைவியால் பணவரவு ஏற்படும். மனைவி வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஆட்சி பெற்று புதனும் இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால புதத்திய யோகமும் இந்த கிரகணத்தின் போது உருவாகுது. அது உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு இனியும் மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இந்த கிரகணத்தின் போது
நீச்சம் பெற்று அமைகிறார். அதனால் ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த தொல்லைகள்லாம் அகன்று ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட நிறைய கவனமாக இருக்கணும். பதவி உயர்வு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கான ஹார்ட் ஒர்க்கும் செய்யணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதோடு நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வும் கிடைக்கும். அதோடு கார் வாகனம் இந்த மாதிரி வாங்கிறத இப்போ வைக்காதீங்க. ஏன்னா அதுக்கான யோகம் இப்போ கிடையாது. அதெல்லாம் பொறுமையாக வாங்குங்க. இப்போ எதையும் முயற்சி பண்ண வேண்டாம். திறமைக்கான அங்கீகாரங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் திறமையை கொஞ்சம் குறைத்துக்குங்க. விளையாட்டு வீரர்களாக இருக்கிறவங்க கூட இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வெற்றி பெறுவது உங்களுக்கு அவ்வளவா கிடையாது என்பது குறிப்பிடப்படுது. அதோடு சூரியன் ஆட்சி பெற்றிருக்கும் போது கிரகணம் நடைபெறதுனால பதவி உயர்வில் நிறைய தடைகள் ஏற்படும். சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கிறதுனால யோகங்கள் கொஞ்சம் கம்மி தான். பேச்சு வெண்மையும் கொஞ்சம் வேண்டும். சபையில் மரியாதை உங்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. நில வாங்கக்கூடிய யோகம் இல்லை. உங்களில் இருக்கக்கூடிய பலவீனங்களை சரி செய்து கொள்வது தான் இந்த கிரகணத்தின் போது நன்மை பயக்கும். அதனால் அதை மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது கிரக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான பரிகாரம். அதாவது இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சு என்ன செய்ய வேண்டியதோ செய்யக்கூடாததையும் ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தை சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஆவணி 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கரெக்டாக ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலையில் 6:30 மணிக்கு கிரகணம் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக மதியம் 12:31 மணிக்கு கிரகணம் முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்துக்கு மேலே கிரகணம் நடக்கிறது. இந்த கிரகணத்தின் போது சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு இருப்பார். சந்திரன் கும்ப ராசியில் ராகுவோடு இருப்பார். அதனால் இந்த கிரகணத்தின் போது கன்னி ராசிக்காரங்க பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம். பௌர்ணமி தினத்தில் சந்திர கிரகணம் நடைபெறும். இந்த டைம் ஆவணி பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்தில் சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த சந்திர கிரகணத்தின் போது நிலா பூமியின் பின்னால் கடந்து செல்லும் போது பூமியானது சூரியனுடைய கதிர்களை நிலவின் மீது படுவதிலிருந்து மறைத்துவிடும். ஸோ அப்படி மறைத்து விடும்போது ஒரு அபாய சூழ்நிலைங்கிறது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய இந்த அபாய சூழ்நிலை இந்த டைம் பகுதி சந்திர கிரகணமாக தெரியும். அறகுறையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல நாடுகளில் தெரியும். ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணம் தெரிய வாய்ப்பு கிடையாது. கிரகணம் எல்லா நாடுகளுக்குமே ஒரே நேரத்தில் தென்படாது. மாறாக வெவ்வேறு நேரங்களில் தென்படும். ஸோ மற்ற நாடுகளில் கிரகணம் பகுதியாக தான் தெரியும், முழுசாக தெரியாது. ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணத்தை பற்றி ஒரு புராண கதை இருக்குது. சந்திரன் அவர் செய்த பாவ காரணத்தால் அவருக்கு ராகு தோஷம் விடுது. இதனால் ராகு அவரை பிடித்து அவரை முடமாக்க நினைக்கிறார். ஆனால் சந்திரன் பகவானை பிரார்த்தித்து ஸ்லோகங்களை சொல்லும்போது இறைவன் சந்திரனுக்கு அருள்னார். அதே போல் சந்திரனுக்கு இருந்த ராகுதோஷமும் நீங்கியது. இதனால் கிரகணத்தின் போது கன்னி ராசிக்காரங்க பக்தியோடு இறைவனை பிரார்த்தித்து வந்தால் அவர் செய்த பாவங்கள் தீரும், இறைவன் அருள் கிடைக்கும். ஸோ அதனால் கன்னி ராசிக்காரங்க அதை மறக்காமல் செய்யுங்க. ஸோ இப்போ தான் சந்திர கிரகணத்தப்ப என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்ல போகிறேன். கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவு உட்கொள்ளக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. ஆலயங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது போல வீடுகளில் பூஜரையும் மூடப்பட்டிருக்கணும். செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லினை போட்டு வைக்கணும். அதுவும் கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும். குறிப்பாக கிரகணம் விடுபடும் போது, அதாவது கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு பின்னாடி ஸ்நானம் செய்துவிட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ளணும். ஆலய தரிசனம் செய்துவிட்டு வீட்டு பூஜை தரிசனம் செய்துவிட்டு தீபமேற்றி வழிபட்டால் கடன் தொழிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவு உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடுகளை பாராயணம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் கிரகணம் முடிந்ததும் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் வழிபாடு செய்யுங்க. ஸோ கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.